கிளாட்சன், இந்த ஒப்பந்தத்தை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒப்பந்தம் அதை பற்றின விரிவான விளக்கங்கள் வரும் அப்படிங்கிறாரு. ஆனால் 2 பேரும் பொது வழியில் இது வரைக்கும் சொல்லப்பட்ட விஷயங்கள்லேருந்து இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அதாவது இந்த ஒப்பந்தம் எந்த அளவுக்கு வரவேற்கத்தக்கதோ, இது ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக ஏற்பட்ட ஒப்பந்தம் தான் நான் பார்க்கணும். முதல்ல யாருக்கு நிர்பந்தம்? 2 பக்கத்துக்கும், குறிப்பாக அமெரிக்காவுக்கு அதிகமான நிர்பந்தம். இதில் இந்தியாவுக்கும் ஒரு சில வகையில் வந்து நிர்பந்தங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஏன்னு கேட்டால், ஒன்று, முதலாவது அவர் டாரிஃப் அனௌன்ஸ் பண்ணும்பொழுதே எல்லாருக்குமே தெரியும் இது 25% 50% ஆகும்போது இது நிலையாக நிற்காதுன்னு எல்லாருக்குமே தெரியும். இதை நம்ம இங்கேயே பதிவு பண்ணியிருக்கோம். இது வந்து அவ்வளோ நாள் தாங்காதுன்னு சொல்லியிருக்கோம். ஒன்று. 2வது, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பணவீக்கம் அதிகமாகிறது எல்லாருக்குமே வந்து தெரிந்தக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா விலைவாசி வந்து மக்களால் தாங்க முடியல அப்படிங்கிறது. 3வது, அமெரிக்கா வந்து ஒரு ப்ரொடக்ஷன் ஓரியன்ட் கண்ட்ரி கிடையாது, சர்வீஸ் எக்கானமி. ப்ரொடக்ஷன் எக்கானமியில் சர்வீஸ் எக்கானமி. அவங்களுக்கு அவங்க நாட்டில் உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்களே வந்து மிக குறைவான பொருட்கள் தான் அங்கே உற்பத்தி ஆகுது. அப்போ அந்த உற்பத்தியில் நம்ம வந்து 40 பில்லியன் 50 பில்லியன் வாங்குறதே வந்து மிகப்பெரிய விஷயம். அடுத்தது டைவர்சிஃபிகேஷன் ஆஃப் மார்க்கெட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஒரு இடத்துல நீங்கள் ஒரு பொருளை வாங்க முடியல அப்படின்னா, அது ஒரு இடத்துல விற்க முடியல அப்படின்னா, இந்தியா மாதிரி நாடுகளுக்கு பல்வேறு இடங்களில் அந்த மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. இப்போ இந்த டெக்ஸ்டைல் உட்பட இப்போ பல்வேறு மார்க்கெட், நீங்கள் சொன்ன 5 மார்க்கெட்லேயுமே இது எல்லாத்துலேயுமே வேறு இடங்கள் மற்ற நாடுகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வால்யூம் கம்மியாகும். இப்போ சைனாவிலேருந்து நம்ம இறக்குமதி பண்ணுற அளவுக்கு நம்ம சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதில்லை. அது நமக்கு தெரியும் நல்லா. ஏன்னா சீனாவில் ஒரு ப்ரொடக்ஷன் ஓரியன்ட் எக்கானமி, சர்வீஸ் எக்கானமி கிடையாது. இந்தியாவில் வந்து அந்த மாதிரி கிடையாது. இப்போ இந்தியாவுக்கு போட்டியாளர்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் இருக்காங்க, வியட்நாம் இருக்காங்க, இந்த மாதிரி நாடுகள் போட்டி நாடுகள். டெக்ஸ்டைலை பொறுத்த மற்ற ப்ரொடக்ஷனில் இருக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவிலேருந்து நம்ம என்னத்தை இறக்குமதி பண்ணுறோம் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா இருக்கக்கூடியது அக்ரிகல்ச்சர். இது பல ஆண்டுகளாக அது போய்கிட்டு இருக்கு. இது 1991 ஓப்பனிங்லேயே நடக்குது. அக்ரிகல்ச்சரை நம்ம ஓப்பன் பண்ண மாட்டோம் அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து 1.4 பில்லியன் பீப்புள் இருக்கிறோம். 1.4 பில்லியன் பீப்புளுக்கு சாப்பாடு வேணும். அந்த சாப்பாடை இன்னைக்கு இந்தியா ஓரளவுக்கு திறம்பட நம்மளே வந்து இண்டிபெண்டாக செஞ்சுட்டு இருக்கோம். அதை ஓப்பன் பண்ணி விட்டால் உணவு குறையும், உணவுக்கான தரங்கள் ஏறும் அப்படின்னு சொல்லி பல்வேறு மாயைகள் இருக்குது. ஆனால் இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாரனாக இருந்துட்டு இருக்கு. எக்கானமிலேயே ப்ரொடெக்டிவ் எக்கானமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ப்ரொடெக்டிவ் எக்கானமி ரொம்ப பாதுகாப்பான ஒரு பொருளாதாரமாக இந்தியா இருந்துட்டு வந்திருக்கு. அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படின்னா, எல்லாத்தையும் வந்து அவங்க கைக்குள்ளார கொண்டு வர பார்க்குது. இது எண்ணெயை நம்ம எடுத்துக்கோம். இப்போ ரஷ்யன் ஆயில், நம்ம இந்தியா வந்து ஒரு இண்டிபெண்டான ஒரு நாடு. நம்ம யாருக்கிட்ட ஆயில் வாங்கினா என்ன அவங்களுக்கு? இன்னொன்று, அவங்க கிட்ட இருந்து வாங்குற யுக்ரைன் போரை நடத்துறதுக்கே நீங்க தான் காரணம்னு ஒரு குற்றச்சாட்டுகளை வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளணும்னு அவசியமே கிடையாது. அடுத்தது, இப்போ அப்படி பார்த்தா வெனிசுவேலா நாட்டில் நடக்கிற போருக்கு இந்தியா தான் காசு கொடுக்குதா அவங்க கிட்ட இருந்து வாங்கினா? இப்போ அமெரிக்கா கிட்ட நம்ம பொருள் வாங்கினா நம்ம சொல்லலாம்ல, வெனிசுவேலா நாட்டிலேருந்து நீங்கள் அந்த எண்ணெய் எடுக்கிறதுக்கு நாங்கள் தான் போடுறோம், அந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா? இப்போ இந்த மாதிரியான அச்சுறுத்தல்களுக்கு வந்து நம்ம ஆளாகக்கூடாது ஒன்று. ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம ஒத்துக்கணும், இந்தியா வந்து இதை கையாண்ட விதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயந்தான். ஏன்னா உடனே சூழ்நிலை கையை வச்ச மாதிரி நம்ம உதறிட்டு வராமல் கொஞ்சம் பொறுமையாக கையாண்டது. ஆனால் அதே சமயத்தில் டேமேஜ் வந்து நடந்திருக்கு நிறைய. இந்த கடந்த 4 மாதங்களில் டெக்ஸ்டைல்லையும் சரி, ஏன்னா இது கிறிஸ்மஸ் டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருப்பூர்லையும் சரி, மற்ற சூரத்லையும், இந்த 2 இடங்கள் தான் மிகப்பெரிய. டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் கோவிடுக்கு பிறகு ஓரளவுக்கு நல்ல நிலைமைக்கு வந்தவர்கள் இப்போ மீண்டும் ஒரு பெரிய அளவுக்கு, எந்த அளவுக்குன்னா ப்ரொடியூஸ் பண்ணி கண்டெய்னரைஸ் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் இது வருது. அப்போது உங்களுக்கு மிகப்பெரிய சேல் எப்போ நடக்குது அமெரிக்காவில்? கிறிஸ்மஸ் சேல் தான் மிகப்பெரிய சேல். தேங்க்ஸ் கிவிங்லேருந்து நியூ இயர் வரைக்கும் தான் சேல். அந்த நேரத்தில் இது கம்ப்ளீட்டாக அடிச்சிருச்சு. நமக்கு இது வந்து அக்டோபர் நவம்பரில் ஆரம்பிச்சது. ஷிப்மெண்ட் போனால் தான் அங்கே வியாபாரம் நடக்கும். இன்றைக்கி எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, திருப்பூரில் இருக்கக்கூடியவங்களோ சூரத்தில் இருக்கவங்களோ லோக்கல் மார்க்கெட்டில் அதை விற்க முடியாது. ஏன்னா ஒரு ஆளுக்காக செஞ்சது. இந்த மாதிரியான விஷயங்கள் அது வேலை இழப்பு வரைக்கும் உருவாக்கி இருக்குது. திருப்பூர்ல இப்போ வந்து ஞாயிற்றுக்கிழமைகள்ல வேலைக்கு வர வேண்டான்றாங்க, அல்லது ஒரு ஷிஃப்ட் போறோன்றாங்க, இதெல்லாம் இருக்கு. ஆனா அந்த இடத்துல இருந்து அந்த தீர்வு ரொம்ப முக்கியமான ரிலீஃப்னு பார்க்க வேண்டியிருக்கா. 2 அம்சமா இருக்கு. அதாவது நம்ம டெக்ஸ்டைலை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே பங்களாதேஷ், வியட்நாம்லாம் ரொம்ப டஃபா காம்பீட் பண்ணும்போது, இப்போ அவங்க யூஎஸ் மார்க்கெட்டை பிடிச்சு ஒரு கன்சூமர் கிட்ட அவங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மை வந்துட்டுட்டா அதுக்கப்புறம் நம்ம போய் ப்ராடக்ட் விற்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனா இப்போ அந்த விரைவா இப்போ அது பண்ணிட்டதுனால இந்த லாங் டைம்ல ஒரு சிக்கல் குறையுது அப்படின்னு பார்க்கணும். கண்டிப்பா சிக்கல் குறையும். ஆனா இது பத்தாது நமக்கு. ஏன்னா அந்த நோ டாரிஃப்னு சொல்றாரு பாருங்க. இப்போ அவங்களுக்கு நோ டாரிஃப்னா நமக்கும் நோ டாரிஃப் தான் வரணும்.
இல்லை இதுதான் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். ஓகே, இது ஏற்கனவே ஒபாமா பல முறை சொல்லியிருக்காரு. அதான் அங்கே நிறைய அந்த அதிபர்கள் நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா டாக்ஸ் டெரரிஸ்ட் அப்படின்வாங்க இந்தியாவை. நிறைய இடங்கள் அறிஞர்கள் சொல்லுவாங்க டாக்ஸ் வந்து மாதிரி. பட் இது ப்ரொடெக்டிவ் எக்கானமி, அப்படிதான் பண்ணி ஆகணும் நம்ம. ஏன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி விட முடியாது. ஏன்னு கேட்டால் இங்கே இருக்க மக்களுக்கு வேலை தேவை. நம்ம சர்வீஸ் எக்கானமி ஏற்கனவே இந்த குளோபலைசேஷனுக்கு அப்புறமே கடந்த 25 ஆண்டுகளா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து ப்ரொடக்ஷன் எக்கானமிலேருந்து சர்வீஸ் எக்கானமிக்கு மாறிக்கிட்டு இருக்கோம். அதை மாறி போகணும் அப்படின்னா திரும்ப ப்ரொடக்ஷன் எக்கானமிக்கு வரணும். அடுத்தது அக்ரிகல்ச்சர். இப்போ இன்னும் முழுமையாக வரல நமக்கு, 2 பேரும் வரலாம். ஆனால் வரக்கூடிய செய்திகள்லேருந்து இப்போ நியூஸ் 18க்கு கொஞ்சம் ஆக்சஸ் இருக்குது, அதுலேருந்து நம்ம செய்திகள் எடுத்துக்கிறதுலேருந்து பார்க்கும்போது நோ சேஞ்ச் இன் டேரிஃப்ஸ் ஃபார் செக்டார்ஸ் சப்ஜெக்ட் டு செக்ஷன் 232 டேரிஃப்ஸ் இன்க்ளூடிங் ஆட்டோ அண்ட் ஸ்டீல். ஒரு பாயிண்ட். இன்னொன்று $30 billion worth of Indian exports will now be subject to 18% of tariff. இது ஒரு இது இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்டென்ட் டு பை மோர் US ஆயில் அண்ட் LNG, ஏரோப்ளான்ஸ், ஏர்கிராஃப்ட் காம்பனன்ட்ஸ், ப்ரீஷியஸ் மெட்டல்ஸ், டைமண்ட்ஸ், டெக் ப்ராடக்ட்ஸ், ஹைடெக் சிப்ஸ், ப்ராடக்ட்ஸ் ஃபார் டேட்டா சென்டர்ஸ் ஓவர் 5 years. இதெல்லாம் தான் இப்போ வரக்கூடியதான். அதாவது இது நீங்கள் பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து புதுசு கிடையாது. ஓகே, ஏற்கனவே இருக்கிறது தான். இது ஏன் புதுசாக இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா LNG ஆகட்டும், ஏர்கிராஃப்ட் மெட்டீரியல் ஆகட்டும், இதெல்லாம் வந்து அமெரிக்காவில் R&D பண்ணி அங்கேயே ப்ரொடியூஸ் ஆகிற விஷயங்கள். ஓகே, அது வந்து அங்கே தான் நம்ம வாங்கிட்டு இருக்கோம். வேற நாடுகள் வந்து இப்போ வாங்குறோம். இப்போ பிரான்ஸோட போனீங்கனாலும் அல்லது இதே விஷயம் வந்து யூகேட்ட போனீங்கனாலும், ஏன் யுக்ரைன் கூட அப்படிதான். ஓகே, நிறைய நாடுகள் வந்து வாங்கிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் இப்போ ஸ்மால் ஆர்ம்ஸ் ட்ரீட்டி இருக்கு, இஸ்ரேல் கோர்ஸ் இது எல்லாமே இருக்கிறதா. இப்போ இன்னொரு பக்கம் நம்ம எக்ஸ்போர்ட்டா என்ன இருக்கு அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆஃப் ஃபார்மா, மொபைல் ஃபோன்ஸ், மினரல்ஸ், நேச்சுரல் ரிசோர்சஸ் டு ரிமைன் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டேரிஃப்ஸ் அப்படிங்கிறது சொல்லப்படக்கூடிய செய்தி. நம்ம அஃபிஷியலாக பார்க்கணும். நீங்க கேட்ட ஒரு புள்ளியும் அதில் வருது. ரெட் லைன்ஸ் ஆன் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெய்ரி ஹேவ் பீன் ரெஸ்பெக்டட் அப்படிங்கிற ஒரு ஒன்லைனரா இப்போதைக்கு. ஏன்னா இது வந்து ரெட் லைனாவே தான் இருக்கும். ஏன்னா இதை நீங்க ஓப்பன் பண்ண அப்போ நியூசிலாண்டோட நமக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்துச்சு. ஓகே, அதே மாதிரி இப்போ யூரோப்போட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்துருச்சு. யூரோப் மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ்னு அப்படி சொன்னாங்க. நான் நிர்பந்தம்னு சொன்னேன் இல்லையா, இந்த நிர்பந்தம் யூரோப்பில் தான் ஆரம்பிக்குது. ஓகே, இந்த யூரோப்பில் வந்து இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் நம்ம போட்டது புதுசு கிடையாது. 16 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இதை பற்றின பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருந்தது. அது கோல்ட் ஸ்டோரேஜில் இருந்துச்சு. இப்போ எடுத்து ஒரு மாதிரி டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அந்த மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு சொல்கிறதுல நிறைய உண்மைகள் இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டால் அமெரிக்காவுக்கு ஆல்டர்னேட்டை வந்து யூரோப்பும் தேட ஆரம்பிச்சிச்சு. ஓகே, அண்ட் யூரோப்புக்கு வந்து பெரிய ப்ரொடக்ஷன் எக்கானமி அப்படின்னு சொல்கிறத விட இந்த கிவ் அண்ட் டேக் எக்கானமி அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்படி இருக்கும் பொழுது அமெரிக்கா இப்போ முழிச்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு. ஓகே, ஸோ அவங்களுக்கும் நிர்பந்தம் இருந்து தான் இந்த இடத்துக்குள்ள வராங்க. நிர்பந்தம் இருக்குது, இல்லைன்னு சொல்லவே முடியாது. அது ஒரு சிவியர் ப்ரெஷர் பிகாஸ் ஆஃப் ட்ரம்ப்ஸ் பாலிசிஸ். ஓகே, இன்னுமே குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ இல்லைனாலும் கூடி சீக்கிரம் அதெல்லாம் குறைய. அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஸ்டபனா இருக்க வேண்டிய இடம் இருக்குன்றீங்க. அந்த ப்ராடக்ட்ஸை இம்போர்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம வந்து, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட அவங்களோட டிமாண்ட் என்னன்னா அவங்களோட சோயா வந்து இங்க இறக்குமதி பண்ணணுங்கிறதா நீண்ட நாட்களாக அவங்களோட டிமாண்ட். கார்ன் அண்ட் சோயா. கார்ன் வந்து எத்தனால் ப்ரொடக்ஷனுக்காக, சோயா வந்து ஃபீடுக்காக. இது ரெண்டுமே வரணும் உள்ளார். இப்போ அமெரிக்காவிலேயே அவங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா, ஒரு ஹெக்டேர் நீங்க பயிரிடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு காசு கொடுக்குறேன்னு சொன்னாங்க. பயிர் பண்ணா காசு இங்கெல்லாம் பயிர் பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. விற்க முடியல. இது மாட்டுக்கு போட்டாச்சு, ஆட்டுக்கு போட்டாச்சு, எல்லாத்துக்கும் போட்டாச்சு, நம்ம எத்தனால் எடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. இதை டிஸ்போஸ் பண்ண முடியல நம்மளால. அதனால பயிரிடாதீங்கன்னு சொல்லி ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ இருந்தும் அங்க இருக்க ஃபார்மர்ஸ் என்ன பண்றாங்க, லார்ஜ் ஸ்கேல் ஃபார்மர்ஸ் எல்லாமே வந்து 100, 200, 300, 1000 ஏக்கர் இருக்கிறவங்க, அவங்க ப்ரொடக்ஷனை வந்து நம்ம இங்க கொண்டு வந்து இறக்குமதி பண்ணி டம்பிங்கா மாறிடும். இப்போ இதே தான் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இதை பண்ணக்கூடாதுன்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்தியா அந்த ரெட் லைன் மட்டும் இல்ல, அந்த ரெட் லைனை பிளாக் லைனாவே எழுதிடணும். இட் ஹாஸ் டு பி a complete black line. அப்பதான் சரி வரும். ஆனா இருந்த போதிலும் நம்ம வந்து ஃப்ரூட் இம்போர்ட் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆரஞ்சஸ் வந்துட்டு தான் இருக்கு, ஆப்பிள்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. இதுவே வந்து நமக்கு டேமேஜிங்காக தான் இருக்குன்னு இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா அங்கேருந்து ஆப்பிள் வந்துச்சுன்னா ஹிமாச்சல் பிரதேஷ் ஆப்பிள் யார் சாப்பிடுவா, காஷ்மீர் ஆப்பிள்ஸ் யார் சாப்பிடுவா? நீங்கள் ப்ரைஸஸ் டிஃபரன்ஷியல்ஸை பார்க்குறீங்க. அப்போ இதெல்லாம் இருக்கும்பொழுது இது புதுசாக என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெப்பன் மேனுஃபேக்சரிங். இது ஹாலிபர்டன் மாதிரி கம்பெனிஸ், ஹாலிபர்டன் மாதிரி பெக்டெல், ஹாலிபர்டன் மாதிரியான கம்பெனிஸ், இவங்களுடைய மேஜர் எக்ஸ்போர்ட்டே வெப்பன் டெக்னாலஜி தான். இதனால தான் நீங்கள் வந்து ரஃபேல் விமானத்தை வாங்கும் போது அமெரிக்கா கோச்சுக்குவாங்க, அவங்க விமானத்தை நம்ம வாங்க மாட்டேங்கிறோம். இது எல்லாம் தான் பிரச்சனை. இப்போ பிரதமர் மோடியும் அதிபர் ட்ரம்ப்பும் பேசிக்கும் போது உறவு ரீதியாக மட்டும் அவங்க பேசிக்கிறது கிடையாது.
பேசிக்காக பேசுறது ஆயுத வியாபாரம் நிறைய பேசுகிறாங்க. ஓகே ரைட். ஆனால் நமக்கு எங்கே வேணுமோ நம்ம எங்கே நம்ம கன்வீனியாக இருக்கோ அதை நம்ம பேசலாம் அதை பற்றி.